இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நேற்றைய நற்செய்தி பகுதியின் தொடர்ச்சியாக தன்னை குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துகிறார். அது யூதர்களுக்கு கோபத்தை வரவழைக்கிறது. முதலாவதாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை சாவிலிருந்து விடுவிக்கின்றன என்று சொல்லுகிறார். அதை அவர்கள் அப்படியே மேம்போக்காக எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே இயேசுவின் வார்த்தை ஒருவர் கேட்டார், அவர் சாகவே மாட்டார், சாகா வரம் பெறுவார் என்பதைப் போல அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அதன் உண்மையான பொருள் என்னவென்றால், இயேசுவின் வார்த்தைகளை கேட்பவர்கள் நிலை வாழ்வை கொண்டிருப்பார்கள். அவளுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? வாழ்விலிருந்து சாவுக்கு போகாது, வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கான பயணமாக இருக்கும். அவருடைய இறப்பு இறைவனை நெருங்கி செல்வதற்கான ஒரு தொடக்கமாக இருக்கும், அது ஒரு வாயிலாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு இந்த சாவு என்பதை இந்த உடல் சார்ந்த சாவை அவர் சொல்லவில்லை, ஆன்மா வாழும் என்று சொல்கிறார். அவர்கள் இறந்து போனாலும் அவருடைய ஆன்மா இறைவனுடைய சந்நிதியிலே வாழும் என்று சொல்லுகிறார். அதை அவர்கள் அப்படி புரிந்து கொள்ளாமல் மேம்போக்காக புரிந்து கொள்கிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு மேலும் விளக்கங்களை கொடுத்து கொண்டே போகிறார். மேலும் ஒரு உண்மையை ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவர்கள் கடவுளை அறிந்திருக்கவில்லை என்று சொல்கிறார். அதுவும் அவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளை அறிந்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு கடவுளை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசுவிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் யார் என்று முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் திருத்தூதர் பவுல் தன்னுடைய கடிதங்களும் கூறுகிறார். ஆக ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்ற பொழுது கடவுளை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வாழ்க்கை நமக்கு கடவுளை வெளிப்படுத்துகிறது. அவருடைய செயல்கள், அவருடைய சொற்கள், அவர் பிறரை நடத்துகின்ற விதம் கடவுளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், அன்பில்லாதவர்கள் கடவுளை அறிந்திருக்கவில்லை, ஏனென்றால் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு கடவுளை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அன்புள்ள ஒரு தந்தையாக வெளிப்படுத்துகிறார். எனவே நாம் கடவுளை அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல போனால் நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அன்புள்ளவராக இருந்தார். தன் எதிரியை கூட, தன்னை கொன்றவர்களை கூட மன்னிக்கின்ற அன்பு அவரிடம் இருந்தது. நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சமூக வலைத்தளங்களிலே ஒரு வீடியோ ஒன்று வருகிறது. ஒரு பெண்மணி விவிலியத்தை வைத்துக்கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய எதிர் வீட்டுக்காரன், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் அனைவரும் சாக வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு அவங்க ஜெபிக்கிறாங்க. அதுவா கடவுளை அறிந்திருக்கிறதன் வழி? கடவுளை அறிந்திருக்கிறேன் என்றால் நான் மன்னிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். கடவுளை அறிந்திருக்கிறேன் என்றால் நான் அன்பு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அன்றாட வாழ்விலே நாம் எப்படி கடவுளை அறிந்து அதை வாழ்விலே காட்டுகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மேலும் ஆண்டவர் இயேசு அழகான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். தன்னை இருக்கின்றவராக அவர் காட்டுகின்றார். நம்முடைய வாழ்விலே நிறைய நேரங்களில் நாம் கடந்த காலத்தின் நினைவுகளில் மூழ்கி போயிருக்கலாம், அல்லது எதிர்காலத்தின் கவலைகளில் மூழ்கி போயிருக்கலாம். ஆண்டவர் இயேசு தன்னை இருக்கின்றவராக, பிரசன்ட், இந்த நிகழ்காலத்திலே இருக்கின்றவராக காட்டுகிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கடந்த கால நினைவுகளை விட்டுவிட்டு, அதை கடவுளுடைய கருத்தில் விட்டுவிட்டு, எதிர்காலத்தை குறித்த கவலைகளையும் அவரிடம் விட்டுவிட்டு, இந்த நொடி பொழுது, இப்பொழுது ஆண்டவரோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறாரே, இன்றைய கவலை இன்றைக்கு போதும் என்று சொல்லுகிறார் நற்செய்தியிலே. எனவே நாம் அவரோடு இந்த தருணத்தில், இந்த நேரத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கடவுளை நம்புகிறோம் என்று அர்த்தம். எனவே இந்த 2 பாடங்களை நம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம். இறைவனை அறிந்து செயல்படுவர்கள் என்றால் நாம் அன்பு செய்து வாழ வேண்டும். கடந்த கால கவலைகளையும் எதிர்காலத்தை குறித்த கவலைகளையும் விட்டுவிட்டு அவரோடு இந்த நிகழ்காலத்திலே வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.